ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. 2 நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் என்னால் சரியாக பேசவும் இல்லை, வீடியோவும் போட முடியல. ஏற்கனவே முந்தானத்தே சொன்னேன், இனிமேல் வீடியோ எப்போயாவது தான் போடுவேன், ஒரு நாள் டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுவேன்னு. எனக்கு ரொம்ப 2 நாளாக எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு முடியலை. இன்றைக்கி 20ஆம் தேதி நான் குழு பணம் கட்டணும். மகளிர் குழுவில் இருக்கேன்ல, அந்த மகளிர் குழு பணம் கட்டுறதுக்கு 500 ரூபா வேணும். அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடிச்சிட்டார். 100 கிலோ இருக்கார். அந்த 100 கிலோவை குறைக்கிறதுக்காக அப்பப்போ கேழ்வரகு வாங்கிட்டு வருவார். கேழ்வரகும்பாங்கள்ல, கேட்பேன். அப்போ காசு இருக்கும்போது மட்டும் வாங்கிட்டு வருவார். காசு இல்லாத நேரத்தில் மறுபடியும் சோறு நிறையா, இட்லி தோசை அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அதனால் சரி, ரொம்ப வெயிட்டு கூடிச்சுனாலும் நமக்கு தான் பிரச்சனை. ரொம்ப எல்லோரும் சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். வாயவே கட்ட மாட்டார். கடத்துறதுக்கு போனால் 10 போண்டா வாங்கி 5-6 போண்டா அவர் சாப்பிட்டு 4-5 போண்டா வீட்டுக்கு கொண்டு வருவார். அந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள் பார்த்தோம், கேட்கல. வாக்கிங் போக மாட்டார். வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போவார். அங்கே போய் ரயிலடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஆளுகளோட பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நாங்கள் சொல்லி பார்த்து அவர் கேட்கவே இல்லை. சரி, நம்ம அவர்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் சரி நான் இன்றைக்கி 1000 ரூபா சாப்பிடணும். அதில் போய் 1000 ரூபாயில் 500 ரூபா சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச காசில் 1/4 கிலோ வெள்ளை உளுந்து, 100 வெந்தயம். ஏன்னா நான் எப்பயும் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்குற ஆள். ஏன்னா நமக்கு மொத்தமாக வாங்குகிற அளவுக்கு பணம் கிடையாது. அந்தளவுக்கு நமக்கு வசதி இல்லை. இப்போ யூடியூப்லேயே 3 மாதம் சம்பளம் வரல. அதனால் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பச்சை பயிறு 1/2 கிலோ வாங்கினேன். இதுக்கு 1/2 கிலோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மாடு வருது, ஒரு நிமிஷம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் உடம்பு ஹெல்த்தியாக இல்லை. ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுதா. மாதமாக இருக்கிறதுக்கு முன்னாடி 55 கிலோ இருந்தேன். இப்போ 7 மாதம் ஆக போகுது. இப்போ தான் மெல்ல 62 கிலோ வந்திருக்கேன். குழந்தைக்கு வெயிட்டு கூடணும்ல. அதனால் சரி, ஏதோ நம்மளால் முடிஞ்சது 1/2 கிலோ பச்சை பயிறு வாங்கினேன். நாட்டு பச்சை பயிறு. இதுலேயே ஹைப்ரிடு இருக்குது. ஹைப்ரிடுனா ஏதோ கலந்து போடுவாங்கள்ல, அது இதை விட 5 ரூபா விலை கம்மி. நாட்டு இதே கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன், நாட்டு பச்சை பயிறு. அடுத்து கம்பரிசி, கம்புன்னு சொல்லுவீங்கள்ல, கம்பு 1 கிலோ வாங்கினேன். கம்மி தான் விலை. அது கம்பு 1/2 கிலோ 30 ரூபாவா, 1 கிலோவை 36 ரூபாய் என்னமோ தான் சொன்னாங்க. கம்பு 1 கிலோ 37 ரூபா. கரெக்டாக சொல்கிறேண்ணா, 36 ரூபா தான் என்னமோ தான் போட்டிருக்குங்க. ஆட்டுக்குட்டி இருக்கு வருங்க, அதையும் பிடிங்கி திங்கி பார்க்குது. கம்பு 1 கிலோ 36 ரூபா. இதில் ஒரு நாள் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம், இட்லி ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு 2 கிலோ. கேழ்வரகு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ எவ்வளோ சொன்னாங்க. ஐயோ சாரிங்க, எனக்கு அவங்க மளிகை கடைக்காரங்க எழுதுனது மட்டும் யாராலையும் படிக்க முடியாது. பார்த்தீங்களா, ஏதாவது புரியுதா? ஒன்றுமே புரியாது. எனக்கும் புரியல. எவ்வளோ சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல விலை தான். 2 கிலோ கேழ்வரகு வாங்கியிருக்கேன். இது வீட்டுக்காருக்கு. இது கம்பரிசி. இதில் ஊற போட்டு ஒரு 3 தோசை, அதோடு பார்த்திங்கன்னா காய்கறி இந்த மாதிரி வச்சு கொடுத்து வெயிட்டை குறைக்க வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன். அவருமே இப்போ பரவாயில்ல. ஒரு வாரமாக கொஞ்சம் சோறுலாம் குறைச்சிட்டாரு. இல்லாட்டி 2 வாட்டி 3 வாட்டி சோறு போட்டு சாப்பிட்றாள். ரொம்ப வெயிட்டு 100 கிலோக்கு மேலே போச்சுன்னா வரக்கூடாத நோய்கள் எல்லாம் வரும். நமக்கு சப்போர்ட்டுக்கு இப்போ ஆள் பேர் கிடையாது, ஒத்தையில் இருக்கோம் இங்கே. அதனால் சரி இருக்கட்டும், இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அடுத்து ஃபேப் வாங்கினேன். நான் வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் 2 மாதம் 2 வாங்கியிருக்கேன். 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது 3வது பாக்கெட்டு. எனக்கு இது ஒரு 35 நாளைக்கு, சாரி 1.5 மாதத்துக்கு வருது, 45 நாளைக்கு வருது. இந்த ஆட்டுக்குட்டியை பாருங்களேன், புட்டு செய்ய இழுத்துக்கிட்டே இருக்குது. இது ஃபேபு நல்லா தான் இருக்குது. 1 லிட்ரு 100 ரூபா. 3 மாதம். இதோட 3வது வாட்டி வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. நான் டெய்லி துணி துவைக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டி
2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுவேன். ஏன்னா கரண்ட் பில் அதிகமாக ஆயிரும் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய துணி போட்டாலும் அழுக்கு போகாது. ஏங்க நானே அரைகுறையாக துவைப்பேன். நான் கைட்டு துவைச்சாலே அழுக்கு நல்லா போகும் போல். வாஷிங் மிஷினில் போட்டால் அழுக்கு அது அது அப்படியே இருக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம கையில் துவைக்கிற மாதிரி அழுக்கு போகிற மாதிரி எனக்கு தெரில. அவ்வளோதாங்க. இதெல்லாம் இன்றைக்கி வாங்கினேன். இதோட செலவெல்லாம் பார்த்திங்கன்னா 342 ரூபா வந்துருச்சு. ஒரு 10 ரூபா கிட்கட் வாங்கினேன். எனக்கு கிட்கட் ரொம்ப பிடிக்கும். 10 ரூபா கிட்கட் வாங்கினேன். மொத்தமாக ஒரு 352 ரூபா வந்துருச்சு. இது இல்லாமல் பேங்குக்கு போயிருந்தேன். பேங்குக்கு எதுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு இருக்குல்ல, அதில் வந்து இந்த நோட்டு பாருங்கள், அதை எடுத்து ஒன்று ஒன்றா காட்ட முடியாது, இப்படியே பார்த்துக்கோங்க. மகளிர் குழுவுக்காக வந்து நான் இனிமேல் வந்து 7 மாதம் ஆயிடுச்சு, ஓயாமல் நான் அலைய முடியாதுங்கிறதுனால இப்போ நான் போய் 20ஆம் தேதி சேமிப்பு கட்டுனா ஒரு 2 நாள்லேயே நான் அவங்களுக்கு உள்கடன் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் பணம் எடுத்து கொடுக்கணும். நான் கையெழுத்து போட்டால் தான் எடுக்க முடியும். அதனால் வந்து மேனேஜர்கிட்ட வந்து சொன்னேன். மேனேஜர் அம்மாட்ட இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறதுனால பணம் போட போகிறது யார் வேணால் போடலாம், ஆனால் எடுக்கணும்னா நான் வந்து கையெழுத்து போடணும், நானும் உதவி தலைவியும் கையெழுத்து போடணும். அப்போ வந்து யோசித்து பார்த்து ஓயாமல் நம்மளால் அலைய முடியாது. இப்போ நிற மாதமாயிருச்சு, இன்னும் 2 மாதத்தில் ரொம்ப முடியாது, மூச்சு வாங்கும், இப்பயே தசு புசுங்குது. இப்போ குழந்த பிறந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக போயிடும். ஏன்னா கைப்பிள்ளை வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறதுனால இது அது பேர் என்ன, அங்கே என் ஆட்டுக்குட்டியை பாருங்களேன், பைத்தியக்கார ஆட்டுக்குட்டி. செக் புக்கு வந்து கேட்டிருந்தேன். செக் புக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி அவங்கள தான் சொன்னாங்க. எனக்கு அப்படி ஒரு இது இருக்கிறதே தெரியாது. சொன்னேன், இந்த மாதிரி என்னால் அலைய முடியாதுங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து நீங்களும் உதவி தலைவியும் ஒரு லெட்ரு மாதிரி எழுதி கொடுங்க, நான் வந்து செக் புக் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அதில் கொடுத்து விட்டிங்கன்னா வாங்கிக்கலாம், யார் வேணால் பணம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. செக் புக்கு நான் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம கையெழுத்து இல்லாமல் எடுக்க முடியாது யாரும். இப்போ வந்து பணம் இவ்வளோன்ட்டு உள்கடன் இவ்வளோன்னு எழுதி கொடுத்துட்டோன்னா ஸ்டாம்பு வச்சு கையெழுத்து போட்டோம்னா அவங்க போய் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அதையும் விசாரிச்சுட்டு வந்தேன். இன்னும் அதுக்கு 2 நாள் கழித்து நான் போகணும், லெட்ரு கொடுத்து செக் புக் வாங்கிட்டு வரணும். இதுதாங்க. முன்னாடி மாதிரி என்னால் உடம்பு முடியாதனால பேச முடியல. இப்போ இதுக்கே மூச்சு வாங்குது. இருந்தாலும் இதை நம்பி யூடியூப் இந்த மாதம் வெறும் 10 டாலர் தான் வந்திருக்கு. நீங்கள் நம்பலைன்னா நான் தம்ப்நெயிலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் பாருங்கள். 10 டாலர் 12 13 தாங்க வந்திருக்கு. இதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டி கூட வந்தது இல்லைங்க. இப்போ தேதி என்ன, 20 போதா, நெருக்கி 60-70 டாலர் தான் வந்திருக்கும் எனக்கு எப்பயும். இந்த மாதிரி கேவலமாக எனக்கு 12 டாலர் 13 டாலர் வந்ததே இல்லை. இப்படி வந்தால் நான் இன்னும் 1 வருஷம் ஆயிரும் போல் சம்பளம் வாங்க. ஏற்கனவே 3 மாதம் வாங்கலை. ஏன் இதுக்கு என்ன காரணம்னு தெரில. சரி, ஓகே. இதுக்கு மேலே பேசுனா நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.